வணக்கம். திருவெம்பாவை 5ஆம் பாசுரம். ஆண்டில் சிறந்த மார்கழியில் ஆண்டவன் அருள் பெற அதிகாலை நீராடி ஆலயம் செல்வது சாலவும் நன்றென்று நம் மூத்தோர் மொழிந்துள்ளனர். அப்படி இருக்க இறை வழிபாட்டில் நாட்டமின்றி உறக்கத்தின் சுகத்தில் மயங்கி கிடக்கும் பெண்ணிடம் சக தோழியர் இறை வழிபாட்டின் அவசியத்தை உணர்த்தும் வகையில் இப்பாடல் அமைந்துள்ளது. மாலறியா நான்முகனும் காணா மலையினை நாம் போலறிவோம் என்றுள்ள பொக்கங்களே பேசும் பாலூறு தேன்வாய் படிரீ கடைதிறவாய் ஞாலமே விண்ணே பிறவே அறிவறியான் கோலமும் நம்மை ஆட்கொண்டருளி கோதாட்டும் சீலமும் பாடி சிவனே சிவனே என்று ஓலம் இடினும் உணராய் உணராய்கான் ஏலக் குழலி பரிசேலோர் எம்பாவாய். வாசனாதி திரவியங்கள் கூந்தலில் பூசி பாலும் தேனும் ஊறும் இனிய உதடுகளை உடைய இனிய தோழியே, மார்கழி அதிகாலை துயிலெழாமல் தூங்கி வழியும் உனக்கு ஒன்றை கூறுகிறோம் கேள். ஐயன் ஈசனின் அடிமுடி காணும் ஆவலில் திருமால் வராகமாகவும் பிரம்மன் அன்னப்பறவையாகவும் வடிவெடுத்து கடும் முயற்சி மேற்கொண்டனர். ஆனால் அவர்களாலேயே அண்ணாமலையாரின் அடிமுடியை அளக்க முடியவில்லை. அப்படி இருக்க ஆண்டவனை அவ்வளவு எளிதில் யாரால் புரிந்து கொள்ள முடியும்? ஆண்டவன் அருள் பெற நாங்கள் எல்லோரும் அவன் அடிபற்றி அவனை புகழ்ந்து பாடுகிறோம். நீயோ இது பற்றி எவ்வித கவலையும் பக்தியும் இன்றி ஆழ்ந்து உறங்கிக் கொண்டிருக்கிறாய். சீக்கிரம் எழுந்து வா என உறங்கும் பெண்ணை சக தோழியர் எழுப்பும் வகையில் இப்பாடல் இயற்றப்பட்டுள்ளது. அதாவது, கடவுள் பற்றி நான் நன்கு அறிவேன், நான் பக்தியில் சிறந்தவன், அதனால் தினமும் கோவிலுக்கு போக வேண்டிய அவசியம்தான் என்ன? ஆண்டுதோறும் வரும் மார்கழிதானே, அதிகாலைதான் எழ வேண்டும் என்ற அவசியம் என்ன என அலட்சியமாகவும் அகங்காரமாகவும் பேசுபவருக்கு இறைவன் எத்தனை பெரியவன் என்பதை இப்பாடல் மூலம் உணர்த்துகிறார் மாணிக்கவாசகர். நாளை இன்னொரு பாசுரத்துடன் சந்திப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள் பாரத பயணத்தில். நன்றி, வணக்கம்.